மாசக்கணக்கு வருஷக்கணக்கு ஆனாலும் இனி டாய்லெட் அடிக்கடி க்ளீன் பண்ண வேணாம். பாத்ரூம் டைல்ஸில் உப்பு கரை படிஞ்சு பார்க்கவே அசிங்கமாக இருக்கா? டைல்ஸோட டிசைனே தெரியாத அளவு உப்பு கரை ஏடு ஏடாக இருக்கா? இதை மட்டும் நீங்கள் பூசி பாருங்கள், அந்த ஏடு எல்லாம் அப்படியே உறிஞ்சி தானாக வரும். அது எப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை பார்த்த பிறகு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒர்க்கிங் உமனாக இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாத்ரூம் க்ளீனிங் ஐடியாங்க. உங்கள் பாத்ரூம் எப்பயும் க்ளீனாக இருக்கணும், டைல்ஸில் இருக்கிற உப்பு கரையெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெறும் 2 பொருளில் உங்கள் வீட்டு பாத்ரூமை சும்மா பளபளன்னு மின்ன வைக்கலாங்க. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு 10-15 நாளாக பாத்ரூம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள் எப்படி உப்பு கரை படிஞ்சிருக்குன்னு. டைல்ஸோட மேல் பகுதியில் தண்ணி படாத இடத்துல டைல்ஸ் நமக்கு கிளியராக இருக்கும். நடுப்பகுதியில் வெள்ளையாக உப்பு படிஞ்ச மாதிரி இருக்குது. கீழ்ப்பகுதி பாருங்கள் மஞ்சள் கரையாக உப்பு கரை விடாப்பிடியாக படிஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி இருக்கிற பாத்ரூமை க்ளீன் பண்ணணுன்னா 1 மணி நேரம் ஆகுங்க. அது மட்டும் இல்லை, செஞ்சு முடித்த பிறகு ஜுரம் வர மாதிரி கூட ஆகும். இனி அப்படிலாம் ஆகாது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு துணி துவைக்கிற லிக்விட் நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா அகலமான பவுலில் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிறது சூடான தண்ணி. நல்லா சூடாக இருக்கணுங்க. சூடான தண்ணி ஒரு 2 கப் அளவு சேர்த்துருக்கேன். இந்த மெத்தடுக்கு நீங்கள் சூடான தண்ணி தான் சேர்க்கணும். இதில் நான் ஒரு மேஜிக் பொடி சேர்க்குறேங்க. இந்த மேஜிக் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். 2 ஸ்பூன் துணி துவைக்கிற லிக்விடுக்கு 2 கப் சுடு தண்ணி, 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த மேஜிக் பொடி. கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையும் இந்த பொடி இருக்குங்க. இந்த பொடி சேர்த்த பிறகு இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதோட விலை வெறும் 12 ரூபாய் தாங்க. இது ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல்ஸில் இருக்கிற உப்பு கரை, அழுக்கு, மஞ்சள் கரை எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகும். வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ப்ளீச்சிங் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். ப்ளீச்சிங் பவுடர் சூப்பரான க்ளீனிங் ஏஜென்ட். ப்ளீச்சிங் பவுடரை நீங்கள் வெறுமனை யூஸ் பண்ணிங்கன்னா அதோட நெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது போல் நீங்கள் துணி துவைக்கிற லிக்விடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது அதோட வாசனை உங்களுக்கு அந்த அளவு தெரியாது. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா காற்றோட்டமான இடத்துல கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி எந்த இடத்துல உப்பு கரை படிஞ்சிருக்குதோ அந்த டைல்ஸ் மேலே தேய்ச்சி கொடுங்க. நான் ஒரே ஒரு டைல்ஸ் மேலே தான் தேய்ச்சிருக்கிறேன். வீடியோவை எந்த இடத்துலையும் நான் எடிட் பண்ணலை, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணலைங்க. அப்படியே லைவாக காமிச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள், நான் எந்த இடத்துல தேய்ச்சி எடுத்தனோ அந்த டைல்ஸோட கலர் நம்ம ஸ்டார்டிங்கில் புதுசில் டைல்ஸ் எப்படி இருந்ததோ அது போல் மாறி இருக்குது. பக்கத்தில் இருக்கிற டைல்ஸில் தண்ணி ஊற்றி காமிச்சிருக்கேன். அதோட கலர் அதே போல் உப்பு கரை படிஞ்சு மஞ்சள் கரையோடு தான் இருக்குது. ஏன்னா வித்தியாசம் காட்டணுங்கிறதுக்காக செஞ்சுருக்கேன். இப்போ இந்த பாத்ரூம் ஃபுல்லாக நான் இந்த லிக்விடை அப்ளை பண்ணி விட போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வச்சு லேசாக தேய்ச்சாலே போதுங்க. இடையில எனக்கு உடம்பு முடியாதனால பாத்ரூமை க்ளீன் பண்ண முடியல. நீங்களே பாருங்கள் டைல்ஸோட கீழ்ப்பகுதியில் எந்த அளவு விடாப்பிடியான அழுக்கு கரையெல்லாம் இருக்குன்னு. இதையும் ஈஸியாக இதை க்ளீன் பண்ணும். இதனால் எவ்வளோ வருஷம் பழைய டைல்ஸாக இருந்தாலும் எவ்வளோ விடாப்பிடியான உப்புக்கரை படிஞ்சிருந்தாலும் இந்த மெத்தடில் ஈஸியாக க்ளீன் பண்ணும். ஒரு 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாங்க. இப்போ நான் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக டாய்லெட்டை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மேஜிக் பொடி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொடி இருந்தால் போதும். வருஷம் ஃபுல்லாக உங்கள் டாய்லெட்டை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணவே வேண்டாம். அது என்னென்னா ப்ளீச்சிங் பவுடர் தாங்க. இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. இது ஒரு 12 ரூபாய் தாங்க இருக்கும். ஒரு முறை வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு மாதக்கணக்கில் யூஸ் ஆகும். இப்போ இந்த ஒரு பேக்கெட்டில் இருக்கிற ப்ளீச்சிங் பவுடருக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்த்துக்கோங்க. அதாவது இதுக்கு பேர் லெமன் சால்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இதோட விலையும் ரொம்ப குறைவு தாங்க. ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதை நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பேக்கெட் ப்ளீச்சிங் பவுடரில் சேர்த்துக்கோங்க. இந்த 2 கலவையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் இந்த பொடியை தூவினால் போதும். இதை உங்கள் டாய்லெட்டோட பவுல் உள்ள 2 நாளைக்கு ஒரு முறை தூவி விடுங்க. இந்த பொடியோட மகிமை என்னன்னா, டாய்லெட்டில் இருக்க அழுக்கு, மஞ்சள் கரை, உப்பு கரையெல்லாம் எடுத்துடும். அது மட்டும் இல்லை, டாய்லெட்டில் அடைப்பு இருந்தது அதையும் இந்த பொடி எடுத்துடுங்க. இது நீங்கள் எப்படி செய்யணும்னா, நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை டாய்லெட் பவுல் உள்ள தூவிடுங்க. டாய்லெட் ஷீட்டை க்ளோஸ் பண்ணி வைங்க. காலையில் நீங்கள் இதை ஃப்ளஷ் பண்ணால் போதும். ப்ரஷ் வச்சு இதை தேய்ச்சி கை வலிக்க க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. நைட்டு ஃபுல்லாக ஊறுறதுனால காலையில் ஃப்ளஷ் பண்ணும்போது இதில் அழுக்கு, மஞ்சள் கரை, உப்பு கரை எதுவுமே படியாதுங்க. ப்ளீச்சிங் பவுடர், சிட்ரிக் ஆசிட் கலந்த இந்த பொடியை பாத்ரூம் ஏரியாவில் இருக்கிற மூளை முடுக்கில் தூவி விடுங்க. நைட்டில் இது
இது போல் செய்கிறதுனால பாத்ரூம்குள்ளே நமக்கு கெட்ட வாடை இருக்காது. பூரான், பல்லி, கரப்பாம்பூச்சி, பாச்சை, தவளை போன்ற பூச்சிகளும் பாத்ரூம்குள்ளே வராதுங்க. பாத்ரூம் எப்பயும் க்ளீனாகவும் ஹைஜீனாகவும் கெட்ட வாடை இல்லாமலும் இருக்க இந்த 2 பொருள் போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.